வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை காணும்போது மிக்க மகிழ்ச்சி. அதாவது தமிழர்களுடைய மிகச்சிறந்த பண்பாடு ஈகை குணம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா மித்த நாடுகளில் வாழக்கூடியவர்களை விட தமிழ் மண்ணில் பிறந்து வாழ்கின்ற அனைத்து மக்களுமே ஈகை மிக்கவர்களாக வாழக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் இருந்து. அதுலேயும் பார்க்க போனீங்கன்னா சங்க இலக்கிய காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈகைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஈகை, இரத்தல், இந்த மாதிரி விருந்தோம்பல், இந்த மாதிரி விஷயங்கள்ல மனிதர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்தியிருந்திருக்காங்க. ஏன்னா யாருக்கும் இயலாத நிலையில் வாழக்கூடியவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்து வாழ்ந்தவன்னா தமிழர்கள். திருக்குறளில் கூட பார்க்க போனீங்கன்னா அருமையாக சொல்லுவான், இறப்பர் முன் இறப்பினும். அதாவது யார் கொடுக்கக்கூடியவங்களோ அவங்ககிட்ட போய் யாகசம் பெறுறதும் கரப்பன் மண் இரவாம் என்கிறார். அதாவது கொடுக்க யோசனை பண்ணக்கூடியவன் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறவன்கிட்ட போய் இப்போ யாகசம், அதாவது பிச்சை எடுத்தா யாகசம் பெற்றால் அது அதை விட அது பெரிய கேவலம் அப்படின்னு திருக்குறளில் ஒரு அருமையான குறள் ஒன்று இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து கரங்கள் சிவந்த மக்கள் தான் தமிழ் வாழ் மக்கள் ஊராங்க, தமிழர்கள் முழுவதும். அந்த காலகட்டங்களில் பார்க்க போனீங்கன்னா யாருக்கு யாசகம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா பெரும்பாலும் வறுமையில் வாழக்கூடியவர்களுக்கு, கணவனை இழந்த கைமென்னுக்கு, அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் ஊனமுற்ற நலிந்த நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கு பொதுவாக யாசகம் வழங்கப்பட்டிருக்கு, யாசகம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் யாசகம் பெறக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதாவது பாமர மக்கள், அதாவது அடிப்படை தொழிலை செய்யக்கூடிய மக்கள் வெளியூர்களுக்கு வேலைக்கு சென்று ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி, அதாவது சாதாரணமாக பார்க்க போனாங்கன்னா கட்டட வேலை பார்க்குறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் போய் வேலையை செஞ்சுட்டு வரும்போது பஸ்ஸுக்கு அதில் பாதி பணம் பஸ்ஸுக்கு செலவு பண்ணக்கூடிய நிலை, அதாவது நாளில் ஒரு பங்காவது போக்குவரத்துக்காக செலவு பண்ணக்கூடிய நிலை இருந்ததை இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மகளிர்களுக்கு இலவச பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்துச்சு. அது அரசாங்கம் நல்ல நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அருமையான திட்டம். ஏன்னா இந்த பஸ்ஸில் பார்க்க போனாங்கன்னா அப் அண்ட் டவுனில் போயிட்டு வந்தாவே ஒரு 50 ரூபா 60 ரூபா பஸ்ஸுக்கே போயிடுது. இப்போ அந்த நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கு இது கொஞ்சம் சௌரியமாக இருந்துச்சு, உழைப்பில் மிச்சப்படுத்தக்கூடிய நிலை இருந்துச்சு. இப்போ இதை இந்த மக்கள், வயதான மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு பழைய சேலை எடுத்து கட்டி துண்டை தூக்கி தலையில் போட்டுட்டு வரிசையாக கடைக்கு ரோட்டுக்கு இது ஒரு தொழில் மாதிரியே ஆகிப்போச்சு இந்த யாசகம் பெறுவது. காசு கொடுக்கலைன்னா சத்தம் போடுறாங்க, திட்டுறாரு. யாசகம் கொடுக்கவில்லை என்றால் கேவலமாக பேசக்கூடிய நிலையில் மக்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே நேராக ஒரு ஊரை 7 பகுதி 8 பகுதியாக பிரித்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பகுதியில் போகிறது. மதியான நேரங்களில் இந்த மாதிரி கோவில்கள்லேயோ மடங்கள்லேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்தில் அன்னதானம் நடக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால அங்கே உணவை அருந்தி கொண்டு சாப்பிட்டுட்டு சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இது இயலாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது உடல் ரீதியாக ஊனமாக இருக்கிறவங்களோ அல்லது குடும்பமற்ற நிலையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்கிட்டா கூட அது பரவாயில்ல. நல்ல நிலையில் நல்ல குழந்தைகள், 4 குழந்தைகளை பெற்று 4 பேர் வேலை பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட
இந்த மாதிரி வேலையில் வந்து இப்போ இறங்கியிருக்கிறது மிகப்பெரிய மன வருத்தமாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து அவங்க கேட்டு கொடுக்கலைன்னா வாயில் வரக்கூடிய தகாத வார்த்தைகளை வந்து பேசக்கூடிய நிலை வந்து இன்னைக்கு ஏற்பட்டுருக்குது. ஒரு ஒரு அம்மாவை பார்க்குறேன், ஒரு அம்மாவை பார்க்கும்போது மிக பாவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு மட்டும் கொடுங்கன்ட்டு சரின்னு சொல்லி கொடுத்துட்டு வர்றேன். கொடுத்துட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் சென்று ஒரு ஊருக்கு போகிறேன். அந்த ஊரில் அந்த அம்மா இருந்துச்சு. அதோடைய வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டில் வந்து குடியிருக்குது. குழந்தைங்க இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. அப்போ அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட வந்து இந்த மாதிரி யாசகம் பெறுவதை ஏற்றுக்கொள்வார்கள் போல இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கேட்டால் பொருளாதாரம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, கூலி வேலை இல்லை, அதனால் வர்றோம் அப்படின்னு அவங்க அதுக்கான ஒரு நியாயத்தை கற்பிக்கிறாங்க. இப்போ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயலாத நிலையில், அதாவது எந்த விதமான செயல்பாடற்ற நிலையில் இருக்கிறவங்க கூட நடிக்கிறாங்களோன்னு நினச்சி நம்ம யாருக்கும் ஒரு யாசகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதாரமோ அல்லது வந்து ஒரு நேரம் உணவோ வாங்கி கொடுக்கக்கூடிய நிலை வந்து மனசு ஏற்றுக்கொள்ள மறுக்குது இன்றைக்கி நிலைமைக்கு. சரி, மீறி ஒரு சிலருக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்தோம்னா வாங்கி கொண்டு போய் அந்த பக்கம் தள்ளி தூக்கி போட்டு போகிறாங்க. அந்த சாப்பாடை யாரும் சாப்பிட்றதும் இல்லை. பணம் கொடுக்காம சாப்பாடை கொடுத்தாலும் வாங்கி தூக்கி போட்டு போகிறாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கடையில் போய் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அங்கே அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை போண்டா வச்சுருக்காங்கன்னா அதை வாங்கி கொடுக்காம வேறு ஒரு பஜ்ஜியோ அதோ ஒரு உளுந்த வடையை வாங்கி கொடுத்தோம்னா அதை அப்படி நம்ம கண்ணு முன்னாடியே பிச்சு தூக்கி கீழே போடுறாங்க. இப்போ இந்த நிலை இருக்கும்போது யாருக்கு வந்து நம்ம வந்து இயலாத நிலையில் இருக்காங்கன்னு ஒரு உதவி பண்ணக்கூடிய நிலை எந்த விதத்தில் வந்து அதை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னால் மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஈகை குணம் இருக்கட்டும் அல்லது இருக்கணும் அப்படிங்கிற நிலைக்காக இயலாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு செய்யணுமே ஒழிய, இந்த மாதிரி காலையில் பஸ்ஸில் ஏறி வந்துட்டு சாயங்காலம் பஸ்ஸில் போய் நல்ல சுகபோகமாக வாழக்கூடிய நிலையில் இது ஒரு தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறவர்களை தரம் பிரித்து பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கும். எதாக இருந்தாலும் இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம யோசனை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. யாருக்காவது பிச்சை இடலாம்னு நினச்சோம்னா கூட மனசு வந்து ரொம்ப யோசனை பண்ணுறது, செய்யலாமா வேணாமா, செய்யறதுனால பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. இது என்னுடைய ஒரு சிறு மன அழுத்தத்தினால தான் இந்த காணொலியை வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.